வணக்கம். இன்னைக்கு லா ஆஃப் கிரைம்ஸில் நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரைம், நேச்சர் ஆஃப் கிரைம் அண்ட் கான்செப்ட் ஆஃப் கிரைம். இது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். கிரைம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிரைமுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் கிடையாது. கிரைமுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டெஃபினிஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா கிரைம் வேறு வேறு க்ரைட்டீரியாவில் வேறு மாதிரி கான்செப்டில் பார்க்கும்போது ஜென்ரலைஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். இதுதான் கிரைம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ்நாடு ஸ்டேட், கேரளா ஸ்டேட்னு 2 ஸ்டேட் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட்டில் செல்லிங் ஆஃப் லாட்ரி டிக்கெட்ஸ் இஸ் அன் அஃபென்ஸ் ஆர் கிரைம். லாட்ரி டிக்கெட்டை தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கிறது தடை செய்யப்பட்டது. அதே நேரத்தில் கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ஆஃப் லாட்ரி டிக்கெட் இஸ் அலோடு. லாட்ரி டிக்கெட்டை விற்கலாம். அப்போ 2 ஸ்டேட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட் கிரைம்னு சொல்கிறாங்க, இன்னொரு ஸ்டேட்டில் அது கிரைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கிரைமை நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. சார், அப்போ கிரைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைம் இஸ் அன் ஆக்ட் ஆர் ஒமிஷன் பனிஷபிள் பை லா. கிரைம்ங்கிறது ஒரு செயல். அந்த செயல் பனிஷபிள் பை லா. அந்த செயலை செய்தால் சட்டத்தின் மூலம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னா அது கிரைம். இப்போ சில விஷயங்களை செய்கிறதுனால நம்ம தண்டனைக்கு உட்பட்டுருவோம். லாட்ரி டிக்கெட் விற்கக்கூடாது, சூதாடக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு லா போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த செயலை நாம் செய்தோம் அப்படின்னா அதுதான் கிரைம். இட் இஸ் கன்சிடர்ட் ஹார்ம்ஃபுல் டு இண்டிவிஜுவல் ஆர் சொசைட்டி. ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு சொசைட்டிக்கோ ஒரு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல் கிரைம். இட் இஸ் கவர்ன்டு பை லீகல் ஸ்டாச்சூட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ப்ரெசிடென்ட்ஸ். ஸோ அப்போ கிரைம்ங்கிறத யார் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா லீகல் ஸ்டாச்சூட்ஸ், சட்டம் இயற்றுபவர்கள் இதை கிரைம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜுடிஷியல் ப்ரெசிடென்ட்ஸ் அப்படிங்கிறது கோர்ட்டில் சில ஜட்ஜஸ் சொல்லும்போது சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம ப்ரெசிடென்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம கேஸில் கோர்ட்டில் வக்கீல் வாதாடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு கேஸில் இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸில் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் எங்களுக்கும் அதே மாதிரி ஜட்மெண்ட் கொடுங்க. ஆர் இந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சிமிலர் கேஸஸ்க்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த கேஸ்லேயும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இந்த தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது பழைய ஒரு கேஸை அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ப்ரெசிடென்ட் அப்படின்னு. ஸோ அப்போ கிரைம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது ஒரு செயலாக இருக்கணும். அது செய்தால் சட்டத்தின் மூலம் தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தால் அது ஒரு கிரைம். கிரைம்ங்கிறது ஒரு தனி மனிதரையோ அல்லது ஒரு சமூகத்தையோ பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு செயலை செய்தால் அதுவும் கிரைம். அது மாதிரி இந்த கிரைம் அப்படிங்கிறத யார் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா சட்டத்தை ஏற்றுபவர்களும் இந்த சட்டத்தை செயல்படுத்துகிற நீதிமன்றங்கள், நீதிபதிகள். சரி, அப்போ கிரைம் அப்படின்னா ஒரு செயல், குற்ற செயல். இப்போ அந்த செயல் அப்படிங்கிறது ஆக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்லே அந்த ஆக்டுங்கிறது ஒரு கமிஷனாக இருக்கணும், இல்லை ஒமிஷனாக இருக்கலாம். கமிஷன் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்தல், ஒமிஷன் அப்படிங்கிறது கண்டுகொள்ளாமல் இருத்தல். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மனிதர் தன்னோட கையில் இருக்கக்கூடிய ஒரு தீப்பெட்டியை பற்ற வைக்கிறார். இந்த பற்ற வைக்கிறது ஒரு செயல். அவர் பற்ற வைக்கும்போது அவருக்கு பின்னாடி ஒரு வைக்கப்போர் இருக்குது அப்படிங்கிறத அவர் பார்க்கலை, கவனிக்காமல் இவர் ஒரு தீக்குச்சை கொளுத்தி கீழே போடுறார் அப்படின்னு வரும்போது இங்கே அவர் தெரியாமல் ஒரு செயலை செய்துட்டார். ஆனால் அதனால ஒரு பெரிய தீவினை நடந்துருது. இன்னொருத்தர் தெரிஞ்சே அந்த வைக்கோல் போகிற கொளுத்தணுங்கிற நோக்கத்தோடையே அவர் பற்ற வைக்கிறார் அப்படின்னா அது கமிஷன். தெரியாமல் பற்ற வச்சா அது ஒமிஷன், தெரிஞ்சே பற்ற வச்சா அது கமிஷன். ரைட். அடுத்தது நேச்சர் ஆஃப் கிரைம். ஒரு ஆக்டை நம்ம கிரைம்னு சொல்லணும் அப்படின்னா இந்த 4 பாயிண்டில் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். ஒரு செயலை நம்ம கிரைம்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த 4 பாயிண்டில் ஒரு பாயிண்டாவது அப்ளிகபிளாக இருக்கணும். இஃப் அன் ஆக்ட் இஸ் பப்ளிக் ராங், நம்ம செய்யக்கூடிய ஒரு நபர் செய்யக்கூடிய ஒரு செயல் நம்ம வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அது பப்ளிக் ராங். ஃபார் எக்ஸாம்பிள், திருடுறது, கொலை செய்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பப்ளிக் ராங். அடுத்தது பனிஷபிள் பை லா, சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு செயல். இந்த செயலை செய்யக்கூடாதுன்னு அரசு சட்டம் போட்ட பிறகு அந்த செயலை செய்தால் அது கிரைம். ஒரு பிரச்சனை நடக்குது, அரசாங்கம் தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க, யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, அதையும் மீறி வெளியே வந்தாங்கன்னா அது கிரைம். அடுத்தது மாரல் அண்ட் லீகல் வயலேஷன், ஒழுக்கமற்ற செயல். மேலும் சட்டத்தை மீறுதல், சட்டத்தை மீறி ஒரு விஷயத்தை செய்தாலோ ஒழுக்கமற்ற ஒரு விஷயத்தை செய்தாலோ அது குற்றம். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது. அதையும் மீறி ஒருத்தர் பொது இடத்துல புகைப்பிடித்தால் அது ஒரு குற்ற செயல். அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மென்ஸ் ரியா அண்ட் ஆக்டஸ் ரியஸ். மென்ஸ் ரியா அப்படிங்கிறது
ஈவில் இன்டென்ஷன், குற்ற நோக்கம். ஆக்டஸ் ரியஸ்ங்கிறது குற்ற செயல். ஒரு செயல் வந்து எப்போ கிரைம் ஆகும் அப்படின்னா, அது ஒரு குற்ற செயலாக இருக்கணும், அந்த குற்ற செயலை செய்ய வேண்டும் என்ற குற்ற எண்ணமும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயமும் இருந்ததுன்னா அது 100% கிரைம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏங்கிற ஒரு நபர் பிங்கிற ஒரு நபரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த பிங்கிற நபரை தாக்குறார். இங்கே அவருக்கு கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கமும் இருக்குது. கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆயுதத்தை வைத்து தாக்குகிறார். அப்போ இங்கே ஈவில் இன்டென்ஷனும் இருக்குது, ஈவில் ஆக்டும் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து கிரைம். அப்போ ஒரு செயலை குற்றம்னு சொல்லணும் அப்படின்னா, குற்ற செயல்னு சொல்லணும் அப்படின்னா, அது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கணும், ஆர் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கணும், சட்டத்தால் தண்டனைக்குரிய ஒரு செயலாக இருக்கணும், ஒழுக்கமற்ற செயலாக இருக்கணும், சட்டத்தை மீறுகின்ற ஒரு செயலாக இருக்கணும், குற்ற நோக்கம் இருக்கணும், குற்ற செயல் இருக்கணும். இது அவ்வளவு இருந்தது அப்படின்னா இதுதான் கிரைம். ஒரு செயலை கிரைம்னு சொல்லணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இதுக்கு ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்குது. ஆக்டஸ் நான் ஃபெசிட்ரியம் நிசிமன் சிட்ரியா. An act does not make a person guilty unless done with evil intention. இந்த லீகல் மேக்ஸிமில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க, ஒரு செயல் கிரைம் அப்படின்னு சொல்லணும், அது குற்றம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு குற்ற செயல் இருக்கணும், அதே மாதிரி குற்ற நோக்கமும் இருக்கணும். குற்ற நோக்கத்தோடு ஒரு செயலை செய்யும்போது, ஒரு குற்ற செயலை செய்யும்போது அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். இட் இஸ் அ கிரைம். அடுத்த டாபிக் கான்செப்ட் ஆஃப் கிரைம். கான்செப்ட் ஆஃப் கிரைமில் நாம் ஒரு 4 பாயிண்ட் பார்க்குறோம். அதில் வந்து சோசியல், லீகல், மாரல் அண்ட் பொலிட்டிக்கல். ஒரு செயலை குற்றம்னு சொல்லணும் அப்படின்னா அது சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்லலாம், லீகல் கான்செப்ட்லையும் சொல்லலாம், மாரல் கான்செப்ட்லையும் சொல்லலாம், பொலிட்டிக்கல் கான்செப்ட்லையும் சொல்லலாம். இப்போ சோஷியல் அப்படின்னு வரும்போது பொது வாழ்விற்கு பங்கம் விளைவிக்கின்ற ஒரு செயல் வந்து குற்றம். ஃபார் எக்ஸாம்பிள், உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்கிறது. இப்போ உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்கிறதுனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து லீகல். லீகல் வந்து சட்டங்கள் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி சட்டத்தை மீறக்கூடிய ஒரு செயல் வந்து கிரைமாக இருக்கும். மாரல்னு வரும்போது ஒழுக்கத்தை மீறிய ஒரு செயல். பொலிட்டிக்கலில் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறதே கவர்மெண்ட் தான். சில ஏரியாக்களில் கவர்மெண்ட் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்தவாறு, அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு தகுந்தவாறு அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸை மீறும்போது அதுவும் வந்து கிரைம். ஸோ கான்செப்ட் ஆஃப் கிரைமுக்கு ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்குது. நல்லம் கிரைமன் சைன் லெகே, நோ கிரைம் விதவுட் எ லா. சட்டம் இல்லாமல் குற்றம் இல்லை. ஒரு செயல் குற்றம்னு சட்டம் சொல்லாமல் அது குற்றம் இல்லை. அப்போ சட்டம் வந்து ஒரு செயலை குற்றம்னு சொன்னால் மட்டும்தான் குற்றம். சட்டம் வந்து சொல்லாத ஒரு விஷயம் குற்றம் ஆகாது. ஸோ நம்ம கிரைம், நேச்சர் ஆஃப் கிரைம் அண்ட் கான்செப்ட் ஆஃப் கிரைம் பார்த்துட்டோம். இன்னொரு வீடியோவில் அடுத்த டாப்பிக்கோட சந்திக்கலாம். நன்றி.